Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சூளை ராகவேந்திரா பூங்கா சாலையில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். சையத், வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய காலம் முதல் பெரிய அளவிலான மழை சென்னை பகுதிக்கு இல்லாது வந்த நிலையில் தற்போது இன்று ஒரு நாள் மட்டுமே சென்னையில் பரவலாக வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் என்பது நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த புயல் என்பது வலுவிழந்த நிலையிலும் கூட இன்று காலை முதலே சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி சென்னை எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட சூளை ராகவேந்திரா பூங்கா சாலையில் தான் இந்த மழை நீருடன் கழிவுநீர் கலந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு அதிக அளவிலான மழை நீருடன் கழிவுநீர் கலந்திருப்பதால் சாலையில் பெருக்கெடுத்து வெள்ள நீர் ஓடுகிறது. இதனால் ஆட்டோக்களும் சரி, இருசக்கர வாகனங்களும், நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளும் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். ஏற்கனவே இன்று காலை முதல் மழை பெய்ததால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கியதால் பள்ளிக்கு சென்ற பெரும்பாலான மாணவ மாணவிகளுக்கு அரை நாள் விடுமுறையை தனியார் பள்ளிகள் அறிவித்திருக்கின்றன. இதனால் பள்ளி மாணவர்களும் அந்த மழைநீர் கலந்த கழிவு நீரில் நடந்து வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து இது போன்ற சாலைகளில் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட சூளை பிரதான சாலையில் தான். இது போன்ற மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முறையாக மேற்கொள்ளாத காரணத்தினால் மழை நீர் என்பது வெள்ள நீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் இதே நிலைதான். சூளை, பட்டாளம் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் என்பது பெருமளவில் தொடங்கப்படாமலேயே இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதனால் பல இடங்களில் அந்த எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட சூளை, பட்டாளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்தும் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகளும் சரி, பாதசாரிகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர். கழிவுநீரும் இப்பகுதியில் கலந்திருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் தொற்று நோய் ஏற்படும் அச்சம் எங்கு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் அப்பகுதி மக்கள் இருந்து வருகின்றனர். சையது, இணைப்பில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.